Hi students, welcome to the day 1 of knowing our history. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டோன் ஏஜ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டோன் ஏஜ்னு சொன்னோடனே எல்லாருமே 4 டைப்ஸாக இருக்குது. அதில் வந்துட்டு பேலியோலித்திக் ஏஜ் இருக்குது, மீசோலித்திக் ஏஜ் இருக்குது, நியோலித்திக், சால்கோலித்திக் அப்படின்னு தான் ஆரம்பிப்பாங்க. நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த பேலியோலித்திக் ஏஜ்க்கு முன்னாடி ஹியூமன்ஸ் எப்படி இருந்தாங்க அப்படின்றதுலேருந்து நம்ம ஹிஸ்ட்ரி வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். நம்மளோட ஹிஸ்ட்ரி கிளாஸ் வந்து எப்படின்னா ஸ்டோரியாக மட்டும் இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய ஃபேக்ட்ஸாக இருக்கட்டும், கான்செப்டாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு பொறுமையாக பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி பார்க்குறப்ப உங்களுக்கு ஈஸியாக மெமரைஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு எவல்யூஷன் ஆஃப் ஹியூமன்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்துட்டு 3ஆக பிரிக்கலாம். ஓகேவா? எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு மயோசீன், செகண்ட் வந்துட்டு பிளையோசீன், தேர்ட் வந்துட்டு பிளைஸ்டோசீன். இது மூணுமே இம்பார்ட்டண்ட்டான இது. எப்படின்னா எப்படி வந்துட்டு ஹியூமன்ஸ் வந்துட்டு ஏப்ஸ்ல இருந்து ஹியூமன்ஸாக மாறினாங்க அப்படின்றது தான் இந்த கான்செப்டில் பார்க்க போகிறோம். ஸோ வந்துட்டு நம்ம ஈஸியாக பார்த்துடலாம். வாங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம என்ன பார்த்தோம், என்ன டைப்னா மயோசீன். ஸோ இந்த மயோசின் வந்துட்டு என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஜியோலாஜிக்கல் எபோச். எபோச்னா ஒன்றும் இல்லை, ஒரு பாகம். ஓகேவா? ஸோ வந்துட்டு இப்போ வந்துட்டு நம்மளோட எர்த்து வந்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப வார்மாகவும் இல்லை, ரொம்ப ரொம்ப ஹாட்டாக, அதாவது வார்ம் இல்லை, இப்போ வந்து நம்ம எர்த்து வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஹாட்டாகவும் இல்லை, ரொம்ப கூலாகவும் இல்லை, வார்ம் ஸ்டேஜில் வந்து இருந்துச்சு. ஓகேவா? இப்போ நம்மளோட ஹியூமன்ஸ் வந்து எந்த ஃபார்மில் இருந்தாங்கன்னா ஏப்ஸ் அந்த ஃபார்மில் தான் இருந்தாங்க. ஏப்ஸ் ஃபார்ம் ஆஃப் ஹியூமன்ஸ். ஓகேவா? இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா 4 லெக்ஸில் தான் அவங்க நடந்திருக்காங்க. 4 லெக்ஸ் டு வாக். அப்புறம் அவங்களோட பேக் போன் வந்துட்டு இன்க்ளைன் ஆகி இருந்துச்சு, அதாவது சரிவாக இருந்துச்சு. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. மயோசீனில் எப்படி இருந்தாங்க, ஜியோலாஜிக்கல் எபோச்னு சொல்கிறாங்க மயோசீனை. எர்த்து வந்து அப்போ ரொம்ப கூலாகவும் இல்லாமல் ஹாட்டாகவும் இல்லாமல் வார்மாக இருந்துச்சு. ஏப்ஸாக ஹியூமன்ஸ் வந்து இருந்தாங்க, அதாவது குரங்கு உருவத்தில் தான் இருந்தாங்க. 4 காலில் நடந்துட்டு 4 காலில் தான் எல்லாமே பண்ணுவாங்க. அவங்களோட பேக் போனும் இன்க்ளைன் ஆகி இருந்துச்சு. அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா பிளையோசீன் ஏஜ். இந்த ஏஜில் வந்துட்டு எப்படி ஆரம்பிச்சுன்னா இது வந்துட்டு செகண்ட் ஜியோலாஜிக்கல் எபோச். ஓகேவா? செகண்ட் ஜியோலாஜிக்கல் எபோச். ஸோ வந்துட்டு இந்த இப்போ வந்து என்ன ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா நம்மளோட எர்த்து வந்துட்டு ஸ்டார்ட்ஸ் டு கூல். ஸோ வந்துட்டு அந்த மாதிரி டைமில் வந்து என்ன ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா கான்டினென்டல் ட்ரிஃப்டிங் வந்து ஏற்பட்டுச்சு. ஸோ வந்துட்டு கான்டினென்டல் ட்ரிஃப்டிங் அப்படின்னா எப்படின்னா நம்மளோட எர்த்து வந்துட்டு எப்படி இதாச்சு, எப்படி உருவாயிருக்கு அப்படின்னா 2 பிளேட்ஸ் இருக்குது. என்னென்ன பிளேட்ஸ்னா ஓஷோனிக் பிளேட்ஸ், அப்புறமேட்டு கான்டினென்டல் பிளேட்ஸ். ஓகேவா? ஸோ இந்த டைமில், அதாவது பிளையோஸ்டீன் டைமில் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னா கான்டினென்டல் ட்ரிஃப்டிங் நடந்துச்சு. அப்போ என்ன அந்த டைமில் வந்துட்டு ஆப்ரிக்கா வந்துட்டு யுரேஷியா அப்படின்ற இதில் தான் இருந்துச்சு. ஆப்ரிக்கா வந்துட்டு எதில் இருந்துச்சு? யுரேஷியா. இந்த கான்டினென்ட்டோட இது வந்து மெர்ஜ் ஆகி இருந்துச்சு. என்ன ஆச்சு அப்படின்னா அந்த கான்டினென்டல் ட்ரிஃப்டிங்னால ஆப்ரிக்கா வந்து யுரேஷியாவோட ட்ரிஃப்ட் ஆகி வந்துடுச்சு. அதாவது 2 பிளேட்ஸ் இருக்கு, 2 பிளேட்ஸ் சேர்ந்து மெர்ஜ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து மவுண்டெயின்ஸ் வந்து வரும். என்ன வரும்? மவுண்டெயின்ஸ்.
அதே இது 2 பிளேட் வந்துட்டு அப்பார்ட் ஃப்ரம் ஈச் அதர், அதாவது தள்ளி தள்ளி போச்சு அப்படின்னா இங்கே வந்துட்டு வாட்டர் வந்துடும். வாட்டர் ஆர் ஓஷோனிக் பாடிஸ், ஓஷன் இந்த மாதிரி வந்துடும். ஸோ வந்துட்டு ஆப்ரிக்கா வந்துட்டு யுரேஷியாவிலேருந்து பிரிஞ்சு வந்தனால உங்களுக்கு வந்து ஆப்ரிக்காவுக்கும் யூரேஷியாவுக்கும் உடல் என்ன வந்துருச்சுன்னா மெடிடேரியன் சி வந்து வந்துருச்சு. அதே மாதிரி சவுத் அமெரிக்கா வந்துட்டு நார்த் அமெரிக்காவோட போய் சேர்ந்துச்சு. எது மூலியமானா பனாமா கேனல் மூலியமா, த்ரூ பனாமா கேனல். ஸோ வந்துட்டு இது ரெண்டுமே இதுவும், அதாவது ஆப்ரிக்கா வந்து ஒரு ஏஷியான்ற கான்டினென்ட் வந்து பிரிஞ்சு ஊடால மெடிடேரியன் சி வந்துருச்சு. அதே மாதிரி சவுத் ஆப்ரிக்கா வந்துட்டு நார்த் அமெரிக்காவோட பனாமா கேனல் மூலியமா சேர்ந்துருச்சு. இது ரெண்டுமே எப்போ நடக்குது அப்படின்னா பிளையோசின் ஏஜில் தான் நடக்குது. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வந்துட்டு இப்போ வந்துட்டு வேற என்ன நடக்குது அப்படின்னா அவ்வளோதான். ஸோ வந்துட்டு பிளையோசின் ஏஜை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டு தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ப்ளஸ் வந்துட்டு இப்போ இந்த ஏஜில் வந்துட்டு அவங்க என்ன ஆரம்பிச்சாங்கன்னா பைப்படலாக ஆரம்பிச்சாங்க. பைப்படல் மீன்ஸ் நத்திங், வாக்கிங் ஆன் 2 legs. வாக்கிங் ஆன் 2 legs. ஸோ வந்துட்டு இவங்களை தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஹோமோ எரக்டஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வந்துட்டு பிளையோசின் ஏஜில் என்னன்னு சொல்கிறாங்க, இது வந்துட்டு செகண்ட் ஜியாலஜிக்கல் எபோச்சுன்னு சொல்கிறாங்க. எர்த் வந்து அப்போ தான் கூலாக ஸ்டார்ட் ஆச்சு. அந்த கூலிங்னால நம்மளுக்கு என்ன ஆச்சுன்னா யுரேஷியாவிலேருந்து ஆப்ரிக்கா வந்துட்டு பிரிஞ்சு வந்துருச்சு. அப்போ பிரிகிறப்ப நம்மளுக்கு ஊடால என்ன வந்துருச்சு அப்படின்னா மெடிடேரியன் சி வந்து வந்துருச்சு. அதே மாதிரி சவுத் அமெரிக்காவும் நார்த் அமெரிக்காவும் ஒன்று சேர்ந்தாங்க. ஸோ வந்துட்டு சேர்றப்ப நம்மளுக்கு என்ன ஆச்சுன்னா பனாமா கேனல் வழியாக சேர்ந்தாங்க, அந்த மாதிரி வரும். ஸோ வந்துட்டு இப்போ வந்துட்டு நம்ம ஹியூமன்ஸ் வந்து எப்படி இருந்தாங்க அப்படின்னா பைப்படலாம் இருந்தாங்க. அதாவது ஏப்ஸ்ல இருந்து பைப்படல், அதாவது 4 legsல நடக்கிறதுல இருந்து 2 legsல நடக்கிறதுக்கு வர்றாங்க. அவங்கள தான் என்னன்னு சொல்றாங்கன்னா பைப்படல் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா ஹோமோ எரக்டஸ். இதுதான் இந்த இதில் முக்கியமான பாயிண்ட். அவ்வளோதான். அடுத்து நம்ம வந்துட்டு பிளைஸ்டோசீன் அதுக்கு வந்தோம் அப்படின்னா இது வந்துட்டு தேர்ட் ஜியோலாஜிக்கல் எபோச். இப்போதான் என்ன ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் ஹியூமன்ஸாக மாறுறாங்க, அதாவது ஹோமோ சாப்பியன்ஸாக மாறுறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு சாப்பியன்ஸ்க்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோம்னா சாப்பியன் இது வந்துட்டு என்னன்னா ஒரு லாட்டிக் வேர்ட். ஸோ இந்த லாட்டிக் வேர்டுக்கு என்ன மீனிங் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லாட்டிக் வேர்டுக்கு வந்துட்டு என்ன மீனிங் பார்த்தீங்க அப்படின்னா திங்கிங் மேன். ஸோ வந்துட்டு ஏன் அப்படி சொல்றாங்க, ஏன் இவங்க வந்துட்டு திங்கிங் மேன் ஹோமோ சாப்பியன்ஸ் சொல்றாங்க அப்படின்னா பிளையோசின் ஏஜ் வந்துட்டு ஒரு ஐஸ் ஏஜா இருந்துச்சு. ஓகேவா? அப்போ ஐஸ் ஏஜாக இருக்கிறப்ப ஃபுல்லாகவே குளிராக இருக்கும், எங்கே பார்த்தாலுமே குளிர் தான் இருக்கும். அப்போ ஹியூமன்ஸ் வந்து அவங்கள வந்துட்டு அவங்களே பாமாக்கிக்கிறதுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா 2 கல்லை யூஸ் பண்ணி ஃபயரை கொண்டு வந்தாங்க. ஓகேவா? எப்போ பிளைஸ்டோசீனில் தான் நம்மளுக்கு வந்து ஃபயரை கண்டுபிடிச்சாங்க. ஸோ வந்துட்டு அவங்க அந்த 2 கல்லை உரசுனா ஃபயர் வரணும் அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு அவங்களோட பிரெயினுக்கு வந்துட்டு தோணிருக்கு. ஸோ வந்துட்டு பிரெயின் ஸ்டார்ட்ஸ் its working.
ஸோ அதனால தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா திங்கிங் மேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த பிளைஸ்டோசீன் தான் 4 பார்ட்ஸாக பிரிக்கிறாங்க. இந்த பிளைஸ்டோசீன் divided into 4 parts. என்னன்னா Paleolithic age, Mesolithic age, Neolithic and Chalcolithic age. ஸோ வந்துட்டு இந்த ஏஜ்லாம் வந்துட்டு எப்படி எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2 மில்லியன் இயர்ஸ். எப்போ 2 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி. இங்கேருந்து 2 மில்லியன் இயர்ஸ் ஆரம்பிக்குது. இதெல்லாம் அதுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம். ஓகேவா? இப்போ நம்ம வந்துட்டு Paleolithic ஏஜ் வந்து பார்க்கலாம். Paleolithic age. ஸோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீ வந்துட்டு Paleolithic அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்க்கலாம். லாட்டின் இது ரெண்டுமே வந்துட்டு என்னன்னா லாட்டின் வேர்டு. ஸோ பாலியோ அப்படின்னா என்னன்னா ஓல்டுன்னு அர்த்தம். லித்திக் அப்படின்னா என்னன்னா ஸ்டோன்னு அர்த்தம். ஸோ இதனால தான் இது நம்ம இதுக்கு என்ன பேர் கொண்டு வந்தாங்க அப்படின்னா தி ஓல்டு ஸ்டோன் ஏஜ் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு பாலியோலித்திக்கை வந்துட்டு இந்த ஏஜை வந்துட்டு 3 விதமாக பிரிக்கலாம். ஓகேவா? எப்படின்னா லோயர், மிடில், அப்பர். ஸோ இந்த லோயர் பீரியட் வந்து எப்படின்னா 2 மில்லியன்லேருந்து 50,000 இயர்ஸ்க்கு எகோ பிசி. இது வந்து எப்படின்னா 50,000லேருந்து 40,000 பிசி. அண்ட் அப்பர் வந்துட்டு 40,000 to 10,000 பிசி. ஸோ இப்போ வந்துட்டு லோயர் பாலியோலித்திக் ஏஜ் வச்சு பார்க்கலாம் அதை. ஸோ லோயர் பாலியோலித்திக் ஏஜ். ஸோ வந்துட்டு இதோட ஏஜ் என்ன 2 மில்லியன் டு 50,000 பிசிக்கு முன்னாடி எகோ. ஓகேவா? ஸோ வந்துட்டு இதில் வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே ஹண்டிங் அண்ட் ஃபுட் கேதரிங். வேட்டையாடி அவங்க வந்து அவங்களோட சாப்பாடு சாப்பிடுவாங்க. அது மட்டும்தான். இவங்க எல்லாருமே எங்கே வாழ்கிறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா மவுண்டைன்ஸ். ஏன் அப்படின்னா மவுண்டைன்ஸில் தான் அனிமல்ஸ் இருக்கும். அனிமல்ஸை வேட்டையாடக்கூடிய ஸ்டோன்ஸும் அங்கே கிடைக்கும். ஸோ வந்துட்டு அவங்க டூல்ஸாக என்னென்ன பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சாப்பர், ஸ்கின்னர், அப்புறமேட்டி டிக்கர். ஸோ உங்களுக்கு வந்துட்டு சாப்பர், டிக்கர் அப்படின்றப்போ உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் என்னன்னு தெரியும். ஸோ வந்துட்டு என்ன இது புதுசாக ஸ்கின்னர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ வந்துட்டு மானை வேட்டையாடுறாங்க அப்படின்னா அதோட ஸ்கின் இருக்குல்ல, அந்த ஸ்கின்னை பீல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? அதுதான் ஸ்கின்னர். சாப்பர் வந்துட்டு அந்த மீட்டை சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டுறதுக்கு.
டிக்கர் வந்துட்டு எப்படி அப்படின்னா அவங்க வந்துட்டு அதாவது இப்போ வந்துட்டு லேக் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த லேக்ஸ் பக்கத்தில் வந்துட்டு குழி தோண்டி வச்சுருவாங்க. ஸோ வந்துட்டு அப்போ வந்துட்டு குழி தோண்டி வைக்கிறப்போ லேக்ஸ்க்கு வந்துட்டு அனிமல்ஸ் வந்துட்டு வரும். அனிமல்ஸ் வந்துட்டு அவங்களோட தாகத்தை தீர்க்கிறதுக்காண்டி வரும். அப்போ வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு அனிமல்ஸ் வந்துட்டு ஹண்ட் பண்ணுறதுக்கும் வேட்டையாடுறதுக்கும் அனிமல்ஸ்ட வந்து ஹைட் பண்ணுறதுக்கும் தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கும் டு ஹைட் ஃப்ரம் அனிமல்ஸ்ட இருந்து பாதுகாத்துக்கிறதுக்கும் அவங்க வந்துட்டு டிக் பண்ணாங்க. இது மூணும் தான் அவங்க யூஸ் பண்ண டூல்ஸ். எப்போ லோயர் பேலியோலித்திக் ஏஜ் அப்போ. ஸோ வந்துட்டு இந்த 3 டூல்ஸையும் அவங்க வந்து எப்படி அவங்க வந்துட்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க, என்ன டெக்னிக் யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டெக்னிக் வந்துட்டு என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளின்டிங் அண்ட் ஃப்ளாங்கிங். இதுதான் அவங்க யூஸ் பண்ண டெக்னிக் டு ஷார்பன் தீஸ் 3 டூல்ஸ். அடுத்து இப்போ நம்ம வந்துட்டு மிடில் பேலியோலித்திக் ஏஜ் அது பார்த்தோம் அப்படின்னா இது வந்துட்டு 50,000 BC to 40,000 BC ago, அதுக்கு முன்னாடி இருந்தது. ஸோ வந்துட்டு இங்கே வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டூல்ஸ்ட டெவலப்மெண்ட் கொண்டு வராங்க. டூல்ஸ் டெவலப்மெண்ட். ஸோ வந்துட்டு அங்கே நம்ம என்ன பார்த்தோம், இந்த டெக்னிக் ஃப்ளின்டிங் அண்ட் ஃப்ளாங்கிங் டெக்னிக் வந்து யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தோம். ஸோ வந்துட்டு இங்கே வந்து அவங்க வந்து என்ன யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஃப்ளேக்ஸ். இந்த ஃப்ளேக்ஸ்ன்றது ஒன்றுமே இல்லை, அதாவது யூஸ்டு டு ஷார்ப் their principal tools. ஓகே, அடுத்து இதில் வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்ட்டான சைட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சைட்ஸ். இம்பார்ட்டண்ட்டான சைட்ஸ் என்ன பார்த்தீங்க அப்படின்னா பீலான் வேலி. ஸோ இந்த வேலியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 3தோட, அதாவது மொத்தமாக பேலியோலித்திக் ஏஜ் அப்படின்னு பார்த்தாலுமே லோயர், மிடில், அப்பர், இது 3க்கான இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், கேவ்ஸ், இந்த 3 ஏஜுக்கான இருந்த அறிகுறிகள் வந்து இந்த பீலான் வேலியில் வந்து இருக்குது. இந்த பீலான் வேலி வந்து எங்கே இருக்குது அப்படின்னா உத்தரப்பிரதேஷில் இருக்குது. ஸோ ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான சைட்ஸு. அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நர்மதா ரிவர் வேலி, சாங்கோ கேவ்ஸ், அப்புறம் பாகிஸ்தானில் பாட்வா பிளேட்யூ. இது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான சைட்ஸ். ஓகேவா, அடுத்து நம்ம வந்துட்டு அப்பர் பேலியோலித்திக் பார்க்கலாம். அப்பர் பேலியோலித்திக் ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா 40,000லேருந்து 10,000 BC வரைக்கும் இருந்துச்சு. ஸோ வந்துட்டு இப்போ வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா இது வரைக்கும் அவங்க வந்து வேட்டையாடி அந்த வேட்டையாடின சாப்பாடை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட டூல்ஸில் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் டெவலப்மெண்ட்டாக வந்தாங்க. ஸோ வந்துட்டு அப்போ வந்துட்டு அவங்க வந்துட்டு என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னா பிரைன்ஸ்,
அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. இது வந்துட்டு என்னன்னா, இது வந்து ஒரு டைப் ஆஃப் டூல் used to catch fishes. ஸோ வந்துட்டு இந்த ஏஜில் வந்துட்டு என்ன முக்கியமாக பண்ணாங்க அப்படின்னா, ஃபிஷ்ஷிங் வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டான பண்ணாங்க. ஸோ வந்துட்டு இந்த இதில் தான் ஃபிஷ்ஷிங் வந்து ஃபஸ்ட் டைமில் வந்துட்டு கண்டுபிடிச்சாங்க. ஓகேவா? இப்போது உங்களுக்கு எப்படி வந்துட்டு பரின்ஸ் இருந்தது, ஃபிஷ்ஷிங்லாம் எப்படி பண்ணாங்க தெரியும் அப்படின்றதுல பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி நம்மளுக்கு தெரிய வந்துச்சு, ஏதாவது ஒரு இன்ஸ்கிரிப்ஷன்ஸோ கல்வெட்டுகளோ அந்த மாதிரி இருக்கிறப்ப தான் நம்மளுக்கு வந்து பரின்ஸ் இருந்துச்சு, அதை வச்சு அவங்க வந்துட்டு ஃபிஷ்ஷிங் பண்ணாங்க அப்படின்றது தெரிய வரும். ஸோ வந்துட்டு இப்போ என்ன ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, பெயிண்டிங்ஸ் வரைய ஸ்டார்ட் பண்ணாங்க. என்ன பண்ணாங்க? பெயிண்டிங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. எங்கே அப்படின்னா கேவ்ஸ், குகைகளில் பெயிண்டிங்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ வந்துட்டு அவங்க வந்துட்டு வரைஞ்ச பெயிண்டிங்லாம் எப்படி இருந்துச்சுன்னா மோனோ கலர்ஸில் இருந்துச்சு. மோனோ கலர்ஸ். அந்த கலராக என்ன பயன்படுத்தினாங்க அப்படின்னா ஒயிட் கலர் தான் வந்து பயன்படுத்தினாங்க. ஓகேவா? ஸோ வந்துட்டு இதுக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டான சைட் பார்த்தீங்க அப்படின்னா பிம்பேத்கா கேவ்ஸ். இது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சைட்டு. இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா மத்திய பிரதேஷில் இருக்குது. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பாலியோலித்திக் ஏஜ் வரைக்கும் நம்ம பார்த்துருப்போம். என்னென்ன பார்த்தோம்? மயோசின்னா என்ன, பயோசின்னா என்ன, மயோசின்னா என்ன, பிளையோசின்னா என்ன, பிளைஸ்டோசின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் பிளைஸ்டோசினில் வந்துட்டு பாலியோலித்திக் மட்டும் நம்ம பார்த்துருக்கோம். இன்னும் நம்மளுக்கு வந்துட்டு என்னென்ன இருக்குது அப்படின்னா மீசோலித்திக் இருக்குது, நியோலித்திக் இருக்குது, சால்கோலித்திக் இருக்குது. ஸோ வந்துட்டு நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம வந்துட்டு அந்த 3த்தையும் பார்க்கலாம். அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ளஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.